வணக்கம் எல்லோருக்கும். இன்னைக்கு நாம சக்கிய அரபு எமிரேட்ஸ் முழுக்க பரபரப்பா இருக்கிற வானிலை எச்சரிக்கை பத்தி பேச போறோம். அப்படியே என்ன நடக்குது, அடுத்த சில நாட்கள்ல என்ன எதிர்பார்க்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தேசிய வானிலை ஆய்வு மையம் ஒரு மஞ்சள் எச்சரிக்கை விடுச்சிருக்கு. இது சாதாரண வானிலை எச்சரிக்கை இல்ல, குறிப்பா காற்று மற்றும் அலை அடிக்கும் கடல் பகுதிகளுக்கானது. இந்த எச்சரிக்கை செவ்வாய்க்கிழமை காலை 5 மணி வரை நீடிக்கும்னு சொல்லி இருக்காங்க. இது நமக்கு என்ன அர்த்தம்? பொதுவா வானிலை ஓரளவு மேகமூட்டத்தோடு இருக்கும். ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட். இன்னைக்கு வெப்பநிலை கொஞ்சம் குறைய போகுது. நம்ம வழக்கமான வெயிலை பார்த்தா இது ஒரு நிம்மதியான மாற்றம் இல்லையா? இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை பார்ப்போம். நம்ம கடற்கரை பகுதிகள், குறிப்பா வடக்கு பகுதிகள்ல ஈரப்பதம் அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இரவு நேரம்ல இருந்து திங்கட்கிழமை காலை வரைக்கும் இந்த நிலைமை நீடிக்கும். அப்படியே நீங்க கடற்கரை பகுதியில இருந்தா வீட்டிலே ஒரு டிஹியூமிடிஃபையர் ஈரப்பதம் கருவி வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா ஈரப்பதமான சூழ்நிலையை சமாளிக்க தயாராயிருக்க. வெப்பநிலையை பொறுத்தவரை அபுதாபியில் அதிகபட்சமா 30 டிகிரி செல்சியஸ் வரையும், துபாயில் 35 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம வழக்கமான வெப்பநிலையை பார்த்தா இது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இன்னும் கொஞ்சம் இருக்கு. காத்தோட்டம் அதிகரிக்கும். லேசான காத்து, அவ்வப்போது வீசும் சூடான காத்து, கொஞ்சம் தூசியும் அடிச்சுட்டு வரும். அப்படியே வெளியே இருக்க திட்டமிட்டிருந்தா மாஸ்க் அல்லது ஏதாவது பாதுகாப்பா